எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பாதத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுக்கு விழுந்து வருகிறோம் சுவாமி. இயேசுராஜா, இந்த வார்த்தைகளை நாங்கள் கனம் பண்ணி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அத்தியாசப்படுத்த இந்த சில மணித்துளிகளை எங்களுக்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற சகோதரன் ஆபிரகாம் அவர்களையும் ஆசீர்வதித்து அதிகமாக வல்லமையாக உபயோகப்படுத்தும். இதில் ஆண்டி ராஜி வேற யார் ஜாயின் பண்றாங்களோ ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதித்தலும். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை எங்களோடு பேசும், எங்கள் இருதயத்தை திறந்திரணும். இயேசுவின் நாம் இந்த ஜெபத்தை இருக்கிறோம். நல்லது. ஆமென். ஆமென். ஓகே, நம்ம இந்த இதில் வந்து 3வது பாகத்தில் இருக்கோம். அதாவது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற 7 டிஃபரெண்ட் குணாதிசயங்களை இயேசுவினிடத்தில் பார்த்து அதன்படி நாம் அவரை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்றதில் நம்ம வந்து அதில் வந்து முதல் குணாதிசயமான இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் காட்டிய ஈடு இணையற்ற அன்பு, அதுதான் பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக ஒரு டாப்பிக்கும் 2 வாரம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த டாபிக் மட்டும் வந்து 3வது வாரமாக இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகிருக்குது. விச் இஸ் குட். எவ்வளவு டீப்பாக நம்ம வந்து வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்குறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. அதுலேயே வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே வந்து 5 விதமான விஷயங்களை பார்த்தோம். அதில் 3 லாஸ்ட் வீக்கும் போன வீக்கும் பார்த்தோம். அதுக்கு முந்தின வீக்கும் தன்னை விட்டு தூரம் போனாலும் துரத்தி செல்கிறவராக இருக்கும் இயேசு கிறிஸ்து, அது வந்து எம்மாவு சீஷர்களை குறித்து பார்த்தோம். அடுத்தது வந்து சீஷர்களை தேடி சென்று அவங்கள ஒர்க் பிளேஸ்க்கே போய் அழைத்த அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும். அது நான் எங்கே இருக்கேனோ அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லாமல் இவரே தேடி போய் தன்னிடத்தில் ஊழியம் செய்யணும். அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து சீமோன் பேதுருவை தெரியும், அதற்கு முன்னாடியே அந்திரியாவை தெரியும், அதற்கு முன்னாடியே யோவானை தெரியும். அவர் சர்வ ஞானியாக இருந்தாலும் உலகத்தில் 100% மனுஷனாக இருக்கும் பொழுதும் அவருக்கு தெரியும். ஏன்னா இவர்கள் எல்லாம் வந்து ஒரே கூட்டாளிகளாக இருந்தார்கள்ன்றதை வந்து நம்ம வந்து வேதத்திலேயே வாசிக்கிறோம். தன் கூட்டாளிகளாக இவர்களை கூப்பிட்டார்கள் அப்படின்னே பார்க்குறோம். இப்போ நல்லாவே தெரியும் இவர்களே. ஆனாலும் அவர்களுடைய ஒர்க் பிளேஸுக்கு போய் யூ கம் ஃபாலோ மீ அப்படின்னு கூப்பிட்டாரு. அடுத்தது வந்து சீஷர்களுக்காக தன் உயிரையும் கொடுத்த அன்பு, அது வந்து நம்ம யோவான் சுவிசேஷத்தில் இருந்து பார்த்தோம். தன் சிநேகிதருக்காக உயிரையும் கொடுக்கும் அன்பை, உயிரை கொடுக்கும் அன்பை விட பெரிய அன்பு இல்லைன்னு இயேசு சொன்னார். அப்போது சீஷர்களுக்காக உயிரை கொடுத்தாரு. ஒருத்தன் எப்போ சீஷத்துவத்தை எடுக்கிறானோ அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் 100% ஒரு இதை வந்து நம்மளால் வந்து அந்த வலிமையை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து சீஷர்களுக்கு முட்டு கொடுக்கும் அன்பு. எப்படி தன் சீஷர்களை யூத குருமார்களிடம் விட்டு கொடுக்காத இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நியாயப்பிரமாணத்தின்படி சீஷர்கள் தவறு செய்தாலும் நியாயப்படுத்திய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இது ரெண்டும் ஒட்டுக்க பார்க்கறதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் எடுத்திருக்கிற சாம்பிள் அந்த மாதிரி, அதனால தான் ஒட்டுக்க பார்க்குறோம். இதை வந்து 2 தனித்தனி பாயிண்ட்டாக பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப டெப்த்தாக போயிடும், உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து 2 வேத பகுதிகளில் கொடுத்து அது தியானிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் தியானிச்சுட்டு வந்துருந்தீங்கன்னா உங்கள் தியானத்தை பகிருங்க. அதிலிருந்து உங்கள் தியானத்தை தவிர மீதி விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரத்துக்கு ஆயத்தமாக இருக்கேன். பிரதர், இதுல வந்து பரிசேயர் சதுசேயர்னு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஹிப்போக்ரஸியை அவர் வந்து எடுத்துக்காட்டுறாரு. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. ஆனாலும் சில நேரங்கள்ல ஒரு சூழ்நிலையில பார்த்து எடுக்கணும் இல்லையா. அது ரெண்டுமே அதுலதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான ஹிப்போக்ரஸி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, மாயக்காரத்தனம் இருக்கக்கூடாது. ஹிப்போக்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாக்கா? நமக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இருப்போம், மற்றவங்களுக்கு இன்னொன்று காட்டுவோம். இல்லை, அதுக்கு அந்த ஹுப்போக்ரிட்டோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
நடிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ நடிகர்கள் தேவை அப்படின்னா ஹிப்போக்ரைட் வாண்டட் தான் போடுவாங்க கிரீக்கில். ஓகே, நடிப்பு அப்படின்னு அர்த்தம், வேஷதாரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது இயல்பாக இல்லாத தன்மை, அதுதான். அதுதான் வந்து ஹிப்போக்ரிட்டோஸ்க்கான இந்த அர்த்தம், கிரேக்க பதத்தின் அர்த்தம் அதுதான். வெரி குட், வெரி குட். நாம் வந்து மாயக்காரத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. வெரி குட். ராஜி, நீங்கள் ஏதாவது தியானிச்சுட்டு வந்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் கிட்டத்தட்டன்னா, அதாவது அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து அந்த காலத்துல எல்லாருமே அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க வேற விதமா பயன்படுத்தி மக்களை இது பண்றாங்க. சோ அத வந்து ஏசப்பா வந்து என்ன பண்றாருன்னா, அது எடுத்து காட்டுறாரு ஃபுல்லா மக்களுக்கு. அன்னைக்கு உள்ளது மட்டும் கிடையாது, இன்னைக்கும் அது அந்த பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கும் அது யூஸ் ஆகும். ஏன்னா வந்து பாரம்பரியத்தை ஆண்டவர் விரும்பல, இதயத்தை தான் விரும்புறாரு. உன்னுடைய நீ வெளியில நடிக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியுங்கிறத, கடவுளுக்கு தெரியுங்கிறத அதை வெட்ட வெளிச்சமா சொல்றாரு அவரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ராஜேந்திரா, நீங்க பாரம்பரியத்தை எதிர்த்த இயேசு கிறிஸ்து அப்படின்றது வந்து உங்களுடைய தியானமா இருக்கு. வெரி குட். வந்து நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் கிருபை. இதுல வந்து நான் வேற மாதிரி ஒரு சின்ன எனக்கே நினைச்சுக்குவேன். தாம்பரத்துல நான் பைக்ல சென்ட்ரலுக்கு நைட் 1 மணிக்கு போறேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்னன்னா சிக்னல்ல நிக்கணும்ன்றது உண்மைதான். நைட் 1 மணிக்கு ஒவ்வொரு சிக்னல்லையும் நான் நின்று போனேன்னா நான் ஒரு முட்டாள். இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மனுஷனுக்காக தான் சிக்னலை தவிர சிக்னலுக்காக மனுஷன் கிடையாது. வந்து நைட் வந்து 2 பக்கமும் பார்த்துட்டு 4 பக்கமும் பார்த்துட்டு யாரும் வரலன்னா நான் ஓட்டிட்டு போகலாம். அப்போ ரூலை வந்து அந்த இடத்துல நான் பிரேக் பண்றேன். அதுக்காக வந்து போலீஸ் வந்து பிடிக்க மாட்டான். அது வந்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கிறாரு. அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட், குற்றமில்லாதவங்களை குற்றப்படுத்துறீங்க அப்படின்ட்டாரு. என்ன அர்த்தம்னா, அந்த நைட் 1 மணிக்கு நான் சிக்னலை நிறுத்தாம போனேன்னா நான் குற்றமற்றவன் அப்படிங்கிற ஒரு உதாரணமா தான் சொல்றேன். நான் ரோட்ல எல்லாரும் எப்படி போற சொல்லி சொல்ல, குற்றமற்றவர்களை வந்து குற்றப்படுத்துறதுக்குன்னே வேணும்னே வந்து கவர்மெண்ட்ல கேஸ் போடுற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஓகே, ஆல்ரைட். இந்த வேத பகுதியை ஒரு மத்தேயு 12:1-8 முதல்ல வந்து நம்ம வாசிச்சிடுவோம். அதில் தான் அந்த குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் அப்படின்ற அந்த வசனம் வருது. யாராவது கொஞ்சம் பார்த்து வாசிங்க பார்க்கலாம். அப்படியே இருக்கு, இப்போ உங்களுடைய ஸ்க்ரீன்லேயே வருது பாருங்கள். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்க இல்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்றும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இருக்கிறார் இங்கே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். பியூட்டிஃபுல். ஓகே, சீஷர்களை குருமார்களிடம் விட்டு கொடுக்காத இயேசுவின் அன்பு. இதில் எங்கே பிரதர் விட்டு கொடுக்காத அன்பு அப்படின்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். எப்படி குற்றமில்லாதவர்கள் இவர்கள்? ஓய்வு நாளை மீறினால் எப்படி குற்றமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் கொஞ்சம் டெப்த்தாக போய் ஆராய்ந்தோம் என்றால் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் யூத நெறி நமக்கு வருது.
ஓகே, இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா வந்து 1 சாமுவேல் 21:1-7 நடக்கிற நிகழ்வு ஒன்று. அது தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து போன போது அகிமெலேக்கு என்னும் ஆசாரியனிடம் செய்த நடந்த அந்த கான்வர்சேஷனை தான் வந்து கான்வர்சேஷன் அண்ட் இன்சிடெண்ட் அதுதான் வந்து இயேசு இங்கே எடுத்து வந்து காமிக்கிறார். இந்த நிகழ்வுக்கு ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்க தகுந்த தெய்வ சமூகத்து அப்பங்களை தனக்கும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் புசித்து தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் புசிக்க கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா. அங்கே ஆசாரியன் தான் எடுத்து கொடுக்கறது யார்? ஆசாரியன். அவன் என்ன ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்கிறான், என்னென்னா நீங்கள் வந்து பெண்களோட சயனிக்காமல் இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம், அது தீட்டுப்படாமல் இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற நாங்கள்லாம் தீட்டுப்படாமல் இருக்கிறோம். நாங்கள் கிளம்பி வந்த அந்த 3 நாளும் வந்து தீட்டுப்படாமல் தான் இருக்கிறோம். எங்கள் அசம்பிகளும், அதாவது நாங்கள் கூட வந்திருக்கிற எல்லா மக்களுமே வந்து தீட்டில்லாமல் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிகள் அப்படின்ற ஒரு பழைய தமிழ் வார்த்தை வருது, தமிழ் மற்றும் சமஸ்கிருத வார்த்தை வருது. அது கூட இருக்கிறவங்க நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அசம்பிகளும் சுத்தமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றான். இதுக்கு இந்த இது வந்து கொடுக்கறது வந்து யார்? ஒரு ஆசாரியன் கொடுக்கறது. ஆசாரியனுக்கு அப்போது இதை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். அது கொடுக்கலாம்னு சொன்னது வந்து ஓரல் தோரா அப்படிங்கிற வாய் வழி நியாயப்பிரமாணம். ஓகே, லேவியராகமம் 18:5 வர்ற ஒரு இதுதான் வந்து அந்த யூத நெறிக்கான பேஸு. என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் அப்படின்றது தான். அப்போது டு சேவ் அ லைஃப், அதாவது உயிரை காப்பாற்ற நீ எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தையும் மீறலாம் அப்படின்றது யூத நெறி. உயிரை காப்பாற்ற. அதனால்தான் ஈவன் ஆன் சாட்டர்டேஸ் இஸ்ரேலில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்வீசஸ் ஸ்டில் ஃபங்க்ஷன் இன் இஸ்ரேல் ஈவன் டுடே. ஏன்? இந்த பிக்குவாக் நெஃபேஷ் அப்படின்ற யூத நெறி. பிக்குவாக் நெஃபேஷ் அப்படின்னா ஒன்றும் இப்போ என்னடா இந்த ஆள் ஒரே தொல்லையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் எபிரேயில பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெஃபேஷ் அப்படின்னா ஆத்மா. பிகுவாக் ஆத்மாவை காப்பாற்றுவது தான் எல்லாவற்றையும் விட மேலானது அப்படின்ற யூத நெறி. இந்த யூத நெறியை கடைப்பிடித்து தான் வந்து இவன் வந்து அகிமெலேக்கு இன்னொரு இதில் வரும்போது அபியத்தார் அப்படின்னு வரும். அதுவும் சரியானது தான். அபியத்தார்ன்ற வந்து அகிமெலேக்கினுடைய மகனுடைய பெயர் அபியத்தார். அகிமெலேக்குடைய அப்பாவுடைய பெயரும் அபியத்தார் தான். ஸோ அபியத்தார் பிரதான ஆசாரியனாக இருந்த போது அப்படின்னு வந்திருக்கும். அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அகிமெலேக்கு தானே இருக்குது, ஏன் அபியத்தார்னு வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த பிக்குவாக் நெஃபேஷ் வந்து வாய்மொழி நியாயப்பிரமாணம். என்ன நியாயப்பிரமாணம்? வாய்மொழி நியாயப்பிரமாணம், ஓரல் தோரா. ஓகே, ஓரல் தோரா அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க. யூதர்கள் இஸ்ரவேலில் இருந்த வரைக்கும் அவர்கள் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு அவர்களுக்கு ஒரு தேவையாக இருந்தது, இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் எதை கடைபிடிக்கணும் எதை கடைபிடிக்கக்கூடாதுன்னு ஒரு வாரமும் சொல்லி கொடுக்கறதுக்கு தேவையானது. ஏன்னா தேவர் சசெப்டபிள் ஃபார் கரப்ஷன். இப்போ பாருங்கள், இன்னொரு நாட்டுக்கு நம்ம போனோம், இன்னொரு கலாச்சாரத்துக்கு போனோம்னா அவங்கள போலவே மாற ஆரம்பிக்கும் பழக்கம் மனித இயல்பு. ஓகே, ஸோ அங்கே இருக்கிற விக்கிரக ஆராதனைகள், அங்கே இருக்கிற கலாச்சாரங்களை பார்த்து அப்படியே மாற ஆரம்பிக்கிறார்கள். அப்போது வாரம் பண்ணுற இந்த இது வந்து சபை கூடுதல் வந்து ஆரம்பித்தது பாபிலோனியால் தான் ஆரம்பித்தது. அங்கே முதல்ல இதை ஆரம்பித்தது வந்து எசேக்கியேல் என்னும் ஆசாரியன்.
ஓகே, எசேக்கியேல் என்னும் ஆசிரியர் நம்ம வேதத்திலேயே வாசிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் வந்து மக்கள் என்னோட கூடி வந்திருந்த பொழுது கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, என்னை வந்து அந்த ஆற்றங்கரை கூட்டு போனார் ஆவியானவர்லாம் எழுதியிருப்பார். ஓகே, ஸோ இந்த சுனகோகே அப்படின்ற அந்த ஜெப ஆலயம் அப்படின்ற அந்த ஒரு தாத்பரியம் வந்தது வந்து பாபிலோனியாவிலேருந்து தான். பாபிலோனியாவில் தான் வந்து ரபிமார்கள் எந்தெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து வாரம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது எப்படி நமக்கு வேதத்தை படித்து விட்டு ஒரு பிரசங்கம்னு ஒன்று பண்ணுறோம்ல, அப்ளிகேஷன் ஆஃப் தி பர்டிகுலர் வேர்ஸ். இப்போ வேதத்தை சொல்லி கொடுக்குறது வேறு பாருங்கள். நான் வந்து இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ரீச் பண்ணலை. ஓகேங்களா? வேதத்தில் இருக்கிறத வச்சு வேதத்தில் இல்லாத சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இதுவாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறது டீச்சிங். வேதத்தை அப்படியே ப்ரீச் பண்ணுறது, அதாவது டு அப்ளை இட். இப்போ கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல நமக்கான பாடங்கள் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அது ஆக்சுவல் ப்ரீச்சிங், அது டீச்சிங் கிடையாது. ஆனால் எனக்கு என்னுடைய அழைப்பு என்னென்னா டீச்சிங். அதனால் வந்து நமக்கான பாடங்கள்ன்றது வந்து ஷார்ட்டாக இருக்கும். என்னுடைய பிரசங்கங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஐ வில் டென் டு டீச் மோர் தேன் ப்ரீச். ஓகே, யூதர்கள் சிறைப்பட்டு போன பொழுது ஒரு தல்முத் அவங்க வாய் வழியாக கொடுத்த நியாயப்பிரமாணம் இருக்குது. அதுக்கு பேர் தல்முத் பாவ்லின்னா ரொம்ப இதெல்லாம் பாபிலோனியா தல்முத் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, எஸ்ரா தலைமையில் பாபிலோனியா சிறை விட்டு மீண்டு வந்த ரபிமார்கள் கொடுத்த வாய்மை நியாயப்பிரமாணம் வந்து தால்முத் எருஷலைமி. ஓகே, எருசலேமில் கொடுக்கப்பட்ட தால்முத். ஓகே, இந்த ஓரல் தோரா தான் யூத ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஹிப்ராயிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, யெஷிவா அப்படின்ற இதில் படிப்பாங்க, பைபிள் காலேஜில் படிப்பாங்க. எல்லா யூத ஸ்டூடெண்ட்ஸும் படித்து ஆகணும். ஓகே, அவங்க யூனிவர்சிட்டி போகிறாங்களோ இல்லையோ யெஷிவாவில் படித்தே ஆகணும். இந்த யெஷிவாவில் இந்த தல்முத் பாவ்லியும் தல்முத் எருசலேமியும் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க தனாக் என்று சொல்லக்கூடிய தோரா நெவீம் கெட்டுவீமை சொல்லியே கொடுக்கறதில்ல. அவங்க சொல்லிக் கொடுக்கறது இந்த கலாச்சாரத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. தே டு நாட் டீச் தி வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் இருக்குது, ஆனால் வேர்ட் ஆஃப் காடை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தில், இந்த வாய்மொழி நியாயப்பிரமாணத்தில் எங்கே பிரதர் இதெல்லாம் நீங்கள் ஏதோ கதை கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு தல்முத் பாவ்லியில் யோமா அப்படின்ற செக்ஷனில் இருக்கிற 85B அந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, Rabbi Shimon ben Manasseh said, it is stated, and the children of Israel shall keep Shabbat, to observe Shabbat. The Torah said, desecrate one Shabbat on his behalf, so he will observe many Shabbatot. Shabbatotna Shabbatkal அப்படின்னு நினைச்சுக்கணும். Ravi Yehuda said to Samuel, said that Samuel said, யார் இந்த சாமுவேல் வந்து இதில் நம்ம தீர்க்கதரிசி சாமுவேல், if I would have been there among those sages who debated this question, I would have said that my proof is preferable to theirs, as it states, you shall keep my statutes and my ordinances, which a person shall do and live by them, and not that he should die by them. In all circumstances, one must take care not to die as a result of fulfilling the mitzvot. Mitzvotna நியாயப்பிரமாணம். ஓகே, மிட்ஸ்வோத்னா லா. ஓகே, மிட்ஸ்வோத் இது வந்து தல்முத் பாவ்லியில் யோமா 85Bயில் நீங்களும் போய் பார்க்கலாம். sefaria.org அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்தது. ஓகே, sefaria.org. இந்த தல்முத் பாவ்லியும் தல்முத் எருசலேமியும் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் எழுதப்பட்டன. வாய்மொழி நியாயப்பிரமாணமாக இருந்தாலும் அவைகள் எழுதப்பட்டன. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் ரொம்ப பொறுக்கி எழுதியிருக்கிறாங்க. அதில் இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை வந்து அவர்கள் நீக்கிவிட்டார்கள், எழுதாமல் அவங்க நீக்கிவிட்டார்கள். ஓகேவா? ஆனால் சிலது தப்பிச்சு உள்ளே வந்திருக்குது. ஏன்னா அவர் பிக்குவாக்கு நெஃபெக்ஷன் சொல்லலை, அதனால் இது பிக்குவாக்கு நெஃபெக்ஷன் வந்துருச்சுங்க. ஓகே, ஸோ வாய்மொழி நியாயப்பிரமாணமாக இருந்த ஒரு விஷயத்தை காண்பித்து, அதாவது
வாய்மொழி நியாயப்பிரமாணமாக இருந்த ஒரு விஷயத்தை காண்பித்து இவர்கள் குற்றமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? குற்றமில்லாதவர்களை குற்றமுள்ளவர்களாக நீங்கள் தீர்க்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறது. குற்றமில்லாதவர்கள் எப்படி குற்றமில்லாதவர்கள்? வாய்மொழி நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமில்லாதவர்கள் அப்படின்றத ரொம்ப அழகாக அது அப்ளிகேஷனில் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு பசிச்சதை சாப்பிட்டது எதுக்காக சாப்பிட்றோம்? டு சஸ்டெயின் அவர் செல்ஸ். அப்போ சஸ்டெயின் அவர் செல்ஸ் அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க பண்ணினாங்கன்னா நீங்கள் குற்றம் சொல்லலாம். பயிர் வழியே நாங்கள் போயிட்டுருக்கோம், வி ஆர் இந்த லேண்ட். இங்கே அவங்க சாப்பிட்றது நீங்கள் தடை சொல்லக்கூடாது. வாய்மொழி நியாயப்பிரமாணத்தின்படி சரி, அவர்களுடைய ஆத்மாவை அவர்களுடைய உயிரை காப்பதற்காக செய்யப்பட்டது அப்படின்றத சொல்கிறாரு. சரி, அடுத்தது ஓய்வு நாளில் எந்த ஒரு சாதாரண வேலையும் செய்யக்கூடாது. சாதாரண வேலை இது ஒரு பெரிய டிஸ்கஷனு. ஓய்வு நாள் பாடசாலை, அதாவது எஸ்டிஏ அப்படின்றவங்க ரொம்ப ஓய்வு நாளை ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் சொல்லப்படுறது சாதாரண வேலை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா, அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா அன்றைக்கி ஆட்டோ ஓட்டாதீங்க, அவ்வளோதான். ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்காதீங்க, ஓகே. மற்றபடி நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம், ஓகே. அது அது ஒரு டீப்பர் டிஸ்கஷன். ஓய்வு நாள் கடைப்பிடிக்க வேண்டுமா வேண்டாமான்னு அது ஒரு டீப்பர் டிஸ்கஷன். சில விஷயங்களை கடைப்பிடித்து தான் ஆக வேண்டும் அப்படின்றது வேதத்தின்படி நம்ம எடுத்துப்போம். சில விஷயங்களை கடைப்பிடிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம், ஓகே. அது நம்ம நம்முடைய ஒரு ஒழுக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது புரியும். ஸோ ஓய்வு நாளில் எந்த ஒரு சாதாரண வேலையும் செய்யக்கூடாது என்பது நியாயப்பிரமாணம். அதை மீறினார்கள் சீஷர்கள். ஏன்னா பரிசேயர்கள் பார்க்கும்பொழுது அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு சொசைட்டி, யூத சொசைட்டி எப்படி அக்ரிகல்ச்சர், ஹோல் ஹியூமன் கைண்டுமே அப்படி தான், அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் சொசைட்டி தான், ஓகே. நாமெல்லாம் இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறதில்லன்றதுனால நம்ம அரிசியும் கோதுமையும் சாப்பிடாமல் இருக்கோமா? இல்லை, எல்லாமே சாப்பிட்றோம், ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சரல் பேஸ் சொசைட்டி தான் நம்ம ஹியூமன் கைண்டு. அக்ரிகல்ச்சரல் பேஸ் சொசைட்டின்றதால நீங்கள் பயிர் வழியே போகும்போது நிமிட்டி தின்னக்கூடாதுன்றது வாய்வழி நியாயப்பிரமாணம். அதை மீறின சீஷர்களை அவர்களுடைய வாய்மொழி நியாயப்பிரமாணத்தையே காட்டி காத்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஓகே. சரி, அடுத்தது நம்ம மத்தேயு 15:1-20 பார்க்குறோம். கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது, இதுவும் ஒரு வாய்வழி நியாயப்பிரமாணம். நீங்கள் sefaria.org போனீங்கன்னா மிஷ்னா அப்படின்னு ஒரு வாய்வழி நியாயப்பிரமாணம் இருக்குது. அதில் யதா அப்படின்னா கைகள்னு அர்த்தம், ஓகே, கையின்னு அர்த்தம். யதாயீம்னா கைகள்னு அர்த்தம், ஓகே. மிஷ்னா யதாயும் கைகளுக்கான நியாயப்பிரமாணம். எப்படி வாஷ் பண்ணணும், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 5 சாப்டர் இருக்குது. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணும் வரைக்கும் இருக்குது, ஓகே. நான் படித்து பார்த்து எனக்கு மண்டை அப்படியே சுற்றிருச்சு. நான் படித்தேன், இந்த கிளாஸுக்காகவே படித்தேன். அதை மண்டை சுற்றிச்சு. அப்பா எனக்கு வேணாம்ப்பா, கர்த்தர் இதெல்லாம் பண்ண வேணாம் சொல்லிருக்காரு. அப்பா நான் யூதன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். எப்படி நான் யூதன் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எவ்வளவு வாட்டர் ஊற்றணும் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு இவ்வளோ ஊற்றணும், 10 பேருக்கு இவ்வளோ ஊற்றணும், 100 பேருக்கு இவ்வளோ ஊற்றணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கணக்கு போட்டுட்ருப்பாங்களா அப்படின்னா கணக்கு போடணும்னு சொல்லுது அவங்களுடைய வாய்வழி நியாயப்பிரமாணம். கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. அதாவது த பியூரிட்டி இன் தர் ஹேண்ட்ஸ். இட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்கு போயிட்டு நீங்கள் கடைத்தெருவுக்கு போயிட்டு வந்தாலே உங்கள் கை இதாகிடும், கை இம்ப்யூர் ஆகிடும், தீட்டாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாய்வழி நியாயப்பிரமாணம். எதனால் அப்படின்னா, நீங்கள் எதையாவது தொற்றுக்கலாம், தொடாமலும் இருக்கலாம், இல்லை யாராவது தும்மி இருக்கிற போது அவங்களுடைய கிருமிகள் உங்கள் கையில் பட்டுக்கலாம். இது வாய்மொழி நியாயப்பிரமாணம். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷருடைய கற்பனைகள். எப்படி மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள்
தேவனுடைய கற்பனைகளாக போதித்து அப்படின்னு ரொம்ப அழகாக பிரித்து பேசுகிறாரு. அதே வாய்வழி நியாயப்பிரமாணம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து வாய்வழி நியாயப்பிரமாணத்தில் ஒரு இடத்துல க்ளோரிஃபை பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல வந்து அதை வந்து திட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவர் வாய்வழி நியாயப்பிரமாணத்தை மனுஷருடைய போதனைகள் அப்படின்னு தான் திட்டுறாரு, மனுஷருடைய கற்பனைகள் தான் திட்டுறாரு. ஓகே, பட் அங்கே வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக? முட்டு கொடுக்கறதுக்காக, தன்னுடைய சீஷர்கள் செஞ்சதை முட்டு கொடுக்கறதுக்காக. நீங்கள் எவ்வளோ பேர் சோசன் அப்படின்ற அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னு தெரில. அதில் வந்து நிமிட்டி தின்றதுக்கு முன்னாடி இயேசுகிட்ட பர்மிஷன் கேட்டு தின்ன மாதிரியே போட்டிருப்பாங்க அந்த சோசனில். அதில் பிக்வாக் நெஃபேஷும் போட்டிருப்பாங்க, பிக்வாக் நெஃபேஷோடைய தாவீதும் அகிமலேக்கும் பண்ணதையும் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ மனுஷருடைய கற்பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் அவமாக்குகிறீர்கள். இதில் ஆக்சுவலாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், அந்த வாய் வழியாக வருவதை தீட்டுப்படுத்தும்ன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அதுக்கெலாம் நிறைய ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த மிஷ்னா யதாயின்னு சொல்கிறதுக்கு தான் டீச்சர்ஸ் இல்லை உங்களுக்கு. அதில் ஐ வில் ஸ்டாப் அட் திஸ். ஏன்னா டூ மச் ஆஃப் ப்ரீச்சிங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் அவர் கிறிஸ்டன்டம். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய போதனைகள் நம்ம நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதில் அந்த இன் டீட்டெயிலாக நான் பிரசங்கிக்காமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் இருக்கிறேன். ஓகே, நமக்கான பாடங்கள் இந்த 2 இதுலேயும் பார்த்தோன்னா, எந்த காலத்திலுமே குறை சொல்பவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஓகே, குறை சொல்பவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் அவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இல்லை சாத்தானின் எப்படி பிரதர் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை சாத்தானின் பிள்ளை அப்படின்றீங்க? பரிசேயர்களும் யூதர்கள் தான், இவங்களும் யூதர்கள் தான். ஓகே, குறை சொல்வது சாத்தானின் இயல்பு. சட்டான் சதான் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா அட்வர்சரி, எதிராளி, எதிரே நிற்பவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எதிரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்காரணத்திற்காகவும் நாம் திருச்சபையினரை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். நம்ம இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கிறது தான் என்ன அப்படின்னா, அவங்க யாப்பா பார்த்தாலும் இதே பண்ணிகிட்ருக்குறாங்கப்பா, யாருக்கும் ஒரு பொறுப்பு இல்லைப்பா, யாரும் வேதத்தை படிக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கான வகைகளை பார்க்கணும், இல்லை அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கான ஒரு பாடத்தை கற்பிக்கணும். இப்போ எப்படி அவங்க வேதத்தை படித்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னு பெனிஃபிட்ஸை காண்பிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். தவிர எவ்வளோ வாட்டி பற்றி சொல்கிறது, அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. முதல் அது வந்து விரக்தியின் வெளிப்பாடு தானே தவிர அது நம்ம ஆக்சுவலாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறோம். ஏன்னா அவர் குற்றவாளிகளாக இருந்த அவர்களை குற்றமில்லாதவர்களாக வாய்வழி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சொல்கிறார். நம்ம அன்பின் பிரமாணத்தில் இருக்கிறோம். இப்போது நம்மளுக்கு வாய்வழி நியாயப்பிரமாணமும் கிடையாது, நியாயப்பிரமாணமும் கிடையாது, அன்பின் பிரமாணமாக இருக்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் அப்படின்ற அந்த பிரமாணத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் ஆவியானவர் வழி நடத்தும்படி திருச்சபையை வழி நடத்துவர்களாகிய மூப்பர்களாகிய நாம், அதாவது ஒரு மேடை ஏறி பிரசங்கம் செய்கிற நாம் நிச்சயமாக கண்டிக்கணும். ஏன்னா ஆவியானவர் எங்கேயோ அங்கே கண்டிப்பு உண்டு. ஆவியானவர் இருக்கும் இடத்தில் கண்டிப்பு அவசியம். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது இதை செய்வார்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போது ஆவியானவர் வழிநடத்தும்படி திருச்சபையை கண்டிக்கணும். அதே திருச்சபையை மற்றவர்கள் கண்டிக்க விடக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஒரு செட்டிங்கில் வந்து நம்ம வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னு, அந்த கண்டிக்கிறத வந்து நம்ம வந்து மட்டுப்படுத்தணும். அட்லீஸ்ட் கண்டிக்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தணும், கண்டிக்கிறவரை சாந்தப்படுத்தணும். ஏன்னா இயேசு தன்னுடைய சீஷர்களை கண்டித்தவர்களுக்கு முட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இது வரைக்கும்
பார்த்தது தன் சீஷர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து காட்டிய ஈடு இணையற்ற அன்பு. இதிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அடுத்த வாரம் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் அறிவு கூர்மை, ஹவு இன்டலெக்சுவலி ஷார்ப் ஹி வாஸ், ஓகே, ஹவு இன்டலெக்சுவலி ஷார்ப் ஹி வாஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அறிவு கூர்மை வந்து ஒரு 3 இன்சிடென்ட்டில் 4 இன்சிடென்ட் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். அதுலேயே நமக்கு வந்து நிறைய பாடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது இன்னும் எந்தெந்த இன்சிடென்ட்ஸ் நான் இன்னும் சூஸ் பண்ணலை. உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் உணர்த்தியிருந்தார், இது இயேசு இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டிக்கு ஏதாவது உணர்த்தியிருந்தார் அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா முடிவு ஜெபத்துக்கு போகலாம். வியூலாக்கா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, முடிக்கலாம். ஓகே பிரதர். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்றப்பா. இவ்வளவு நேரம் நாங்க ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், எங்களுக்கு போதிக்கக்கூடியவராய் ஒரே சகோதரனை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி சொல்றோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களுடைய குணாதிசயங்கள், உம்முடைய பிள்ளைகளை நீங்க ப்ரொடெக்ட் பண்றவங்க, யார்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஒரு தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம் ஆண்டவரே. எவ்வளவு எந்த விதத்திலையும் யாருக்கு விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தேவனை நீங்கப்பா. உங்களை தெய்வமாக நாங்க வணங்குறது எவ்வளவு நல்லது. நன்றியோட துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கற்றுக் கொடுத்த சகோதரனை ஆசீர்வதிங்க. இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க. எல்லா வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி போட்டு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க வல்லமையா எடுத்து பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. கேட்கிற விஷயங்கள் எங்கள் இருதயத்துல ஆழத்துல சென்று எங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்க, இன்னும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாற அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவிலே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகையும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. விட்டு கொடுக்காத அன்பு யெகோவா தேவனிடத்திலும் இருந்தது. ஓகே, யோபுனுடைய விஷயத்தில் பாருங்கள், யோபுனுடைய விஷயத்தில் சன்மார்க்கனும் நீதிமானுமாகிய அப்படின்னு சொல்லி அழகாக விட்டு கொடுக்காமல் பேசுவார். அவன் அட்வர்சரி வந்து ஆமாம் ஆமாம் அப்படிமா, ஆனாலும் யோபு விட்டு கொடுக்காமல் பேசுவார் யெகோவா. ஓகே, ஸோ அது ஒரு பாட்டு நம்ம நல்ல ஜெபம் ஏறெடுத்தீங்க பியூலாக்கா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, விட்டு கொடுக்காத தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.